Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா 6 டிஃபரண்டான தீபாவளிக்கு ஏத்த மாதிரி சூப்பரான ஸ்நாக் அண்ட் ஸ்வீட் ரெசிபீஸ் எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஈஸியா குயிக்கா வந்து வீட்லயே சிம்பிளான முறையில் நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். அதிக டைமும் ஆகாது. அதே மாதிரி நம்ம அதிக நாள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே பண்றோம் அப்படிங்கறனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா பால் கேக் தான் பண்ண போறோம். இது வந்து மூன்று பொருட்களை மட்டுமே வச்சு பண்ணக்கூடியது. ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படினா பாதாம் வச்சு செய்யக்கூடிய பாதாம் பர்ஃபி. இதுவும் கடையில போய் வாங்காம வீட்லயே ரொம்ப சிம்பிளா நல்லா ஈஸியா பண்ணிடலாம். நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். அப்புறமா பாத்தீங்க அப்படினா கோதுமை மாவு வச்சு பண்ணக்கூடிய ஒரு மொறுமொறுன்னு கிரஞ்சியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது வந்து ஈவினிங் காஃபி கூட நீங்க எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா பண்ணக்கூடிய அதிரசம். இது வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராம வீட்ல வந்து ரொம்ப ஈஸியாவும் குயிக்காவும் வந்து நம்மளால பண்ண முடியும். சின்ன டிப்ஸை மட்டும் நம்ம பயன்படுத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க வீடியோவை டீட்டெயிலா பாருங்க. இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வர்க்கி பூரி. இது வந்து கடைகள்ல நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். வீட்ல வந்து நல்ல கிறிஸ்பினஸா ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி ரொம்பவே சூப்பரா நம்ம வந்து பண்ணலாம். இதுல வந்து இனிப்பு காரம் அப்படின்னு 2 விதமா இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு காரம் தான் பண்ண போறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு கார தேன்குழல் முறுக்கு. இது வந்து மினி தேன்குழல் முறுக்கு. ரொம்பவே சின்னதாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கெல்லாம் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம், செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 1 மாதத்துலேருந்து 3 மந்த் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்பவே கிறிஸ்பினஸாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க ஒன்றா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்லா மொறுமொறுன்னு கிரஞ்சியாக கோதுமை மாவு வச்சு நம்ம நல்லா ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம மைதா மாவு வச்சு பண்ணாமல் கோதுமை மாவு வச்சு பண்ணியிருக்கனால குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இது வந்து நல்ல மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கோதுமை மாவை தவிர வேறு எக்ஸ்ட்ரா எந்த மாவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். சரி வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியாக 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக சொன்ன மாதிரி மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம கோதுமை மாவில் நல்ல கிரஞ்சியாக நல்ல மொறுமொறுப்பாகவும் பண்ண முடியும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். ஓமத்தோட வாசனை பிடிக்காது அப்படின்னா சீரகம் கூட சேர்க்கலாம். இதை கையில் வந்து லேசாக இந்த மாதிரி நுணுக்கிட்டு சேருங்க. அப்போ நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் கூட நீங்கள் வந்து மிளகாத்தூள், பெப்பர் இல்லை அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம். அப்புறமா இப்போ இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். கையில் வந்து நம்ம பிடிச்சோம் அப்படின்னா இறுக்கமாக அது அப்படியே இருக்கணும் அந்த ஷேப்புக்கு. அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து சரியாக 3/4 கப் அளவு தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பிசைங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலாம். மொத்தமாக 1.5 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை ஃபஸ்ட்டே போடணும், நான் வந்து மறந்தனால இப்போ வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு கடைசியாக நம்ம 1/4 கப்பு போல் தண்ணியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவோட பக்குவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான டோவாக தான் இருக்கணும். நல்லா லூஸாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் நல்ல ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும். நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம்ல அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் மாவு வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ இதை வந்து ஒரு 4 பால்ஸாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பால்ஸ் உங்களுக்கு வேணுமோ தேய்ச்சி எடுக்கிறத பொறுத்து நீங்கள் வந்து பால்ஸு பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய பாலாக 4 பால்ஸு இந்த மாதிரி உருட்டி எடுத்து தனியாக வச்சிட போகிறேன். தனியாக வச்சுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். கொஞ்சம் கூட ஊறிச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லா பால்ஸையும் நல்லா ரவுண்டாக பிடிச்சிட்டோம். இனிமேல் இதை வந்து கொஞ்சமாக கவுண்டர் டாப்பில் கோதுமை மாவு தூவி விட்டுட்டு நம்ம இதை நல்லா தேய்ச்சி எடுக்கணும். நல்லா தின்னாக
நம்ம சப்பாத்திக்கு எந்த மாதிரி மாவு நல்லா உருட்டி தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுக்கணும். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக கோதுமை மாவெல்லாம் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஒட்டாமல் சூப்பராக வரும். அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு அடி சைடு ஒட்டிட்டு அப்படின்னா நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால மாவு போட்டு நல்லா தேய்ச்சிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா தின்ன தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு கோடு கோடாக நம்ம போட்டுடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த ஷேப் வேணால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது உங்களுக்கு தேவையான சைஸுக்கு இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தோசை கரண்டி இல்லை அப்படின்னா கத்தி ஏதாவது வச்சு லேசாக எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எடுக்க வரும். 1-2 இந்த மாதிரி ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது எல்லாமே ரொம்ப சூப்பராக வரும். கை வச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து விடுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறலாம். எடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். இது பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தான் தெரியும். இப்போ இதையெல்லாம் நல்லா பொரிச்சு எடுக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா உள்ள மாவெல்லாம் போட்டுருங்க. போடும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது பொரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்துடும். அதே மாதிரி நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆயிரும். நல்ல மொறுமொறுப்பு தன்மை வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதனால லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பொறுமையாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுங்க. கொஞ்சம் எல்லா பக்கமும் நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகி அந்த எண்ணெயோட சத்தம் எல்லாம் சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுக்கலாம். தேவைப்பட்டால் டிஷ்யூவில் கூட நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே ரிமூவ் ஆகி போயிடும். இந்த ஒரு ஸ்நாக்கை பொறுத்தவரை நீங்கள் வந்து இதை 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு கெட்டு போகாது. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா வடித்து தனியாக எடுத்து மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி நான் வந்து 4 பேட்சுமே போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே க்ரன்ச்சியாக மொறுமொறுப்பான ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. டீக்கு ரொம்பவே பக்காவான காம்பினேஷனில் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாதாம் வச்சு ரொம்பவே டேஸ்டியாக வாயில் கரையக்கூடிய பாதாம் பர்ஃபி. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணலாம். நம்ம பேக்கரிகள்லாம் அதிக விலை கொடுத்து வாங்குவோம். வீட்டில் வந்து நம்ம பாதாம் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். நீங்கள் டெய்லி இதை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ஃபெஸ்டிவல் காலங்களில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்வீட்டுக்கு இந்த ஸ்வீட்டும் ஒரு ஸ்வீட்டாக பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டேஸ்டியான பாதாம் பர்ஃபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து சரியாக 1 கப் அளவுக்கு பாதாம். இந்த பாதாமோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம் அளவு இருக்கும். இப்போ இதில் வந்து நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணி ஹாட் வாட்டர் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறமா நம்ம பாதாமில் இருக்கக்கூடிய தோலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும். நான் இப்போ பவுலை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அதில் வந்து நம்ம ஹாட் வாட்டர் சேர்த்தோடனே லேசாக வந்து கிராக் ஆக ஆரம்பிச்சுது. அதனால் நான் வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதோட தோல் எல்லாம் இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே ஈஸியாக இலகி வரும். உரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த பாதாமை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணியோ பாலோ எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை அப்படியே போட்டு நல்ல ஒரு கொரகொரப்பாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பார்க்கவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் 1-2 பேட்சாக கூட போட்டு அரைச்சி வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் பர்ஃபி வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போது ஒரு 6 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் டின் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம செஞ்ச உடனே இதை வந்து உள்ளே தட்டிடணும். அதனால் ஃபஸ்ட்டே இதை ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 3/4 கப் அளவுக்கு சுகர், இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி இவ்வளோ விட்டு இதை நல்லா பாக காய்ச்சி எடுக்க போகிறோம். இதோட பாகு பக்குவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து காய்ச்சி எடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு பாகு பதம் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக வர ஆரம்பித்ததும் நம்ம வந்து இதில் பாகு பதம் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம 2 விரல் வச்சு லேசாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி வந்து உடையணும். இதுதான் பர்ஃபெக்டான பக்குவம்.
பாருங்கள் இந்த மாதிரி. இதே மாதிரி இப்போ நம்மளுக்கு பாகு பதம் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பாதாம் அதை அப்படியே இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். கைவிடாமல் நம்ம கிளற பார்த்திங்கன்னா இது இந்த பாகையெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸ்டவ்வை வந்து இனிமேல் லோ மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக இதோட கலர் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த ஒயிட் கலரில் கிடைக்காது. அதனால லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. இது ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாக ஆகும். நீங்கள் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இதோட ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசாக கையில் உருட்டி பாருங்கள். அந்த உருண்டை வந்து ஒட்டாமல் உங்கள் கையில் உருண்டு வந்துச்சு அப்படின்னாலே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இது இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். இனிமேல் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் எண்ணெய் கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம நெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தேவைப்பட்டால் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் கூட சேர்க்கலாம். பால் பவுடர் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். நம்ம வந்து நார்மல் பாதாம்லேயே பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இவ்வளோவும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. ஒரு 20 மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அதோட பக்குவம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருண்டு வர மாதிரி இருக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல கெட்டியாக ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அப்படியே எடுத்து ஒரு ட்ரேயில் நம்ம வந்து போட்டுடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் பட்டர் ஷீட் தேவை அப்படின்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ இன்னும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். இப்போ போட்டுட்டு ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் வந்து பேக் சைடில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி தடவி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஒரே மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லா பக்கமும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே செட்டாக நம்ம விட்டுறணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இது நல்லா செட் ஆகி வரும். ஒரு அரை மணி நேரம் அப்படியே நல்லா ரெஸ்ட் ஆகி விட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க வேண்டாம். அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கூட நல்லா வந்து உள்ளே வெந்து வரும். இப்போ அவ்வளோதான். ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓரத்தை ஃபஸ்ட்டு வந்து ஒரு கத்தியில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்ட ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஷேப்புக்கு தான் கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பு அப்புறமா ரவுண்ட் ஷேப்பில் எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இது சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மைசூர் பாக்கு சாப்பிடுவோம்ல அதே மாதிரி வாயில் பட்ட உடனே நல்லா கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோத்துக்கு நல்ல சூப்பராக சாஃப்டாக நம்மளுக்கு வந்திருக்குன்னு. நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ அவ்வளோதான். இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வந்து நம்ம ஏதாவது ஃபெஸ்டிவல் காலங்களில் நல்ல இனிப்பாக ஸ்வீட்டாக பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக அதிரசம் எப்படி பண்ணலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம். அதிரசம் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல், தீபாவளி, அப்புறமா கிறிஸ்துமஸ் எல்லா பண்டிகைகள்லையுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை எல்லாருமே பண்ணுறாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட். இந்த அதிரசத்தில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம வந்து பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் டீட்டெயிலாக புரியும். இந்த அதிரசம் பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளே வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியா 4 கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்போட அளவுன்னு பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவு வரும். நம்மளுக்கு அப்போ 1 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுக்கணும். நான் வந்து கூடுதலாக எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட குறைய எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து தண்ணி விட்டு நல்லா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2லேருந்து 3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுங்க. அப்போ தான் கம்ப்ளீட்டாக தூசி, மண், அழுக்கு எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றி இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா வந்து ஊற வைக்கணும். 2 மணி நேரத்துக்கு மேலே கூட நீங்கள் ஊற வைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 2 மணி நேரம் இது ஊறியே ஆகணும். இப்போ இது நல்லா ஊறட்டும்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பச்சரிசி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம நல்லா வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக தண்ணி எல்லாம் வெளியே போயிடும். அதுக்கப்புறமா ஒரு டவலில் போட்டு நம்ம இதை வந்து நல்லா காற்றுல ஆற விட்டுடலாம். வெயிலில் எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு டவலில் போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா வந்து காட்டன் டவலாக போட்டுக்கோங்க. இப்போ இதை காய விட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. கொஞ்சம் கம்ப்ளீட்டாக நல்லா காஞ்சிருச்சு. கையில் லேசாக மட்டும்தாங்க ஒட்டிட்டு வரும். இந்த டைமில் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மிஷினில் கூட கொடுத்து அரைச்சி எடுக்கலாம். இப்போ இது நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த அதிரசத்துக்கு பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. கொஞ்சம் மீடியமாக திரியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் தட்டிடலாம். நீங்கள் வந்து சளிச்சு தான் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சளிச்சு கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு 1, 2 அந்த பச்சரிசி இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சளிச்சு சேர்த்துக்கலாம். நான் மற்றபடி அரைச்சிட்டு அதை அப்படியே தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு பவுலில் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் வந்து நம்மளுக்கு காஞ்சிடக்கூடாது. அதனால இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா மாவுமே நம்ம அரைக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா அழுத்தி வச்சிடணும். பாருங்கள், நான் பண்ணக்கூடிய அதே மெத்தடில் தான் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். அப்போ தான் மாவு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கடைசியாக நான் அரைக்கக்கூடிய கொஞ்சம் பச்சரிசியில் ஒரு 6லேருந்து 7 போல் ஏலக்காய் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏலக்காய் பவுடர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். இப்போ இவ்வளோத்தையும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சுட்டு இப்போ பாகு காய்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு கடாயில் சரியாக 2.5 கப் அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் எடுக்கணும். இந்த 2.5 கப் அளவு அப்படிங்கிறது சரியாக 750 கிராம் அளவு இருக்கும். நம்ம வந்து 4 கப்பு பச்சரிசி எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வெல்லம் துருவி எடுத்தீங்கன்னா 3 கப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். அதுதான் இதில் உள்ள ஒரு மெயினான ட்ரிக்கே. நம்மளுக்கு வெல்லத்தோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக 750 கிராம் வெல்லம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா உருக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம பாகு பதம் வந்து பார்க்கணும். நல்லா பாகாக காய்ச்சி எடுக்க போகிறோம். இதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் நல்லா காய நம்ம கொஞ்சமாக உள்ளே விட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். பாகோட பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை எடுத்து பார்க்கும்போது கையில் வந்து நல்லா உருட்ட வரணும். அதுதான் பாகோட பதம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது உருட்ட வரல. இதை வந்து மாற்றி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம காய்ச்சி எடுக்கணும். இப்போ வந்து ஓரளவு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணியில் நம்ம கொஞ்சம் பாகு விட்டு பார்த்துடலாம். நம்மளுக்கு கையில் வந்து நல்லா உருண்டையாக பிடிக்க வந்துருச்சு அப்படின்னா பர்ஃபெக்டான பதம்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா உருண்டையாக பிடிக்க வருது. கையில் வெளியே எடுத்து நீங்கள் உருண்டையாக பிடிச்சி பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உருண்டையாக பிடிக்க வருதுன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் ஜெல்லி ஃபார்மில் தான் இருக்கும். ஆனால் உருண்டை பிடிக்க நம்மளுக்கு வரும். அதுதான் பர்ஃபெக்டான பக்குவம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் வடித்து அப்படியே மாவில் எல்லாத்தையுமே விட்டுருங்க. ஏன் வடித்து சேர்க்குறோம் அப்படின்னா இதில் கல், தூசி, மண் எல்லாமே இருக்கும். அதனால் வடிச்சிட்டு தான் நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து இனி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இந்த பாகிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகும். நீங்கள் வந்து மாவு என்னடா அதிகமாக இருக்குது, பாகு கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு சூடு தண்ணி இந்த மாதிரி தண்ணி ஐட்டம்ஸ் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இருக்கக்கூடிய இந்த பாகிலே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளற இந்த மாவு வந்து நல்லா உள்வாங்க ஆரம்பிக்கும். நம்ம ரெடி பண்ணக்கூடிய அந்த அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான அளவு. நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி கொடுக்க பாருங்கள் நல்லா ரன்னி ஆக தொடங்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அதிகமாக மாவு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வெல்லம் வந்து நம்ம சேர்க்கும் போது பாருங்கள் எல்லா வெல்லத்துலேயுமே இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகி இந்த ஒரு பக்குவத்தில் தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஓவர் நைட் அப்படியே ஊற விடணும். இப்போ ஒரு நாள் நைட்டு மொத்தம் ஆனதுக்கப்புறமா இது எவ்வளோ லூஸாக இருந்துச்சு, இப்போ எந்த அளவு கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கையில் உருண்டை பிடிச்சி போடுற அளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்கும். இந்த ஒரு ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் நைட்டு மொத்தம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஒரு 8லேருந்து 10 மணி நேரமாவது இது நல்லா வந்து ஊறணும். இப்போ இதில் வந்து நம்ம அதிரசம் சுட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான சைஸுக்கு கையில் உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம தட்டி எடுத்துடலாம். இன்கேஸ் நீங்கள் கையிலே போடுவீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக கையிலே வந்து நம்ம தட்டி போட்டுடலாம். நான் வந்து மேக்ஸிமம் கையில் தான் போடுவேன். இந்த மாதிரி பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ சூடான எண்ணெயில் உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. எண்ணெயும் பார்த்தீங்க அப்படின்னா
நல்ல லோவாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் நல்ல ஹையாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா இது வந்து அடியில் நல்லா சப்பையாக போயிடும். அதே சமயம் ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வெளியில் கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளே வந்து வேகாமல் போயிடும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வைங்க. இப்போ ஓரளவுக்கு நல்ல டார்க்கான ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். அதிரசத்தோட கலர் அப்படின்னாலே அந்த டார்க்கான கலர், அது வந்த உடனே நம்ம வந்து வெளியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நாம் எப்படி போட்டிருந்தோம், அது எவ்வளோ உப்பல் வருதுன்னு பாருங்கள். இப்போ இதே மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ 2வது போட்டதும் பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கலர் ஆனதும் நம்ம வெளியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்மளுக்கு 1 கிலோ மாவில் கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 45 கிட்ட நம்மளுக்கு அதிரசம் வரும். ஸோ அதுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டோம். இது வெளிப்பக்கம் நல்லா மொறுமொறுப்பாகவும் அதே சமயம் உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணது அப்படிங்கிறனால நல்ல ஹைஜீனிக்காகவும் அதே சமயம் டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடைகளில் தான் போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. எல்லாராலையுமே வீட்டில் கண்டிப்பாக இதை பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மெத்தட் படி, டிப்ஸ் படி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே டேஸ்டியான பால் கேக் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பால், சர்க்கரை, அப்புறமா குறைவான அளவில் நெய் மட்டும்தான் தேவைப்படும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து எல்லா பண்டிகைகள்லையுமே இது வந்து ட்ரை பண்ணலாம். தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி, அப்புறமா கிறிஸ்துமஸ் எல்லா பண்டிகைகள்லையுமே நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணலாம். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து சரியாக 2 லிட்டர் அளவுக்கு நான் வந்து பால் சேர்க்குறேன். பால் வந்து நீங்கள் குறைவாக தான் சேர்ப்பீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பால் பவுடர் கூட எடுத்துக்கலாம். இப்போ 1 லிட்டர் பால் சேர்க்குறீங்க அப்படின்னா 250 கிராம் அளவுக்கு 1 கப்பு போல் நீங்கள் பால் பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால் வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வத்தி வரணும். அதுதான் இந்த பால் கேக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து பன்னீர் வச்சு நம்ம செய்யக்கூடிய பால் கேக். அதுவும் நம்ம பால் பயன்படுத்தி தான் பண்ணுவோம். அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதை விடையும் இது நல்லா ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த பால் நல்லா வத்தி வரும்போது அந்த டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ பால் வந்து நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ட்ரே வந்து ரெடி பண்ணிடணும். அதுக்காக ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அதில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். கொஞ்சமாக நெய் மட்டும் விட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா இமீடியட்டாக அந்த பால் கேக்கை நம்ம உள்ளே சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே இது ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ரெடி பண்ணி இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வத்தி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பால்லேருந்து கொஞ்சம் அதிகமாக வத்தி வந்திருக்கு. இது ரெடியாகிற டைமுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக 3/4 மணி நேரம் ஆகும். ஸோ பொறுமையாக நம்ம கிளறி கொடுத்துட்டே தான் இருக்கணும். இது செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா விட்டுட்டு போகவே முடியாது. அடிப்பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. இது ரெடி பண்ணி முடிக்கிறது வரை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ நான் வந்து ஒரு லெமனை வந்து பிழிஞ்சி சீடு எதுவும் இல்லாமல் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். ஃபுல்லாகவே ஒரே நேரத்தில் சேர்த்துற வேண்டாம். அப்படியே எல்லாமே கெட்டி கெட்டியாக தெரிஞ்சிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டிலாக ட்ராப்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் பால் வந்து பகுதி அளவு வற்றி வந்ததுக்கப்புறமா தான் இந்த லெமன் ஜூஸே நம்ம விடணும். அது ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா தண்ணி மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு பன்னீர் மாதிரி ஆயிரும். அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நல்ல பொடி மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த பால் வந்து திரிஞ்சு சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்மளுக்கு இப்போ வந்து கொஞ்சம் மாவு பதத்துக்கு வந்திருக்கு. நம்மளுக்கு அது திரிஞ்சு நல்ல மாவு மாதிரி வந்திருக்கு. இனிமேல் கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சரியா 120 கிராம் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது அரை கப் அளவு சுகர் இருக்கும். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் வந்து சர்க்கரை ரொம்ப அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 3/4 கப் வரைக்கும் நீங்கள் வந்து சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இது வந்து கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம கலந்து கொடுக்கணும். இப்போ இதில் நெய் சேர்த்துடலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த நெய்யை வந்து
இந்த பால் நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம 4 பேட்சாக வந்து சேர்க்கணும். இதுக்கு நம்ம அதிகமாக நெய்யெல்லாம் சேர்க்க வேண்டாம், குறைவான அளவே சேர்த்தா போதும். இன்கேஸ் நெய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நெய் சேர்க்காமலே அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா திரண்டு வரும். நெய் சேர்க்கணுன்னு அவசியம் ஏற்படாது. பட் நெய் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் நம்ம நெய் சேர்த்து பண்ணுறது. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன். இப்போ கடைசியாக கொஞ்சம் கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இனிமேல் கிளற பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடாயில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து திருப்பி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பபிள்ஸ் மாதிரி வந்து உடையும். அதுதான் சரியான பக்குவம். அந்த டைமில் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சைடில் பாருங்கள் பபிள்ஸ் மாதிரி வந்து அப்படியே உடையுதில்ல. இதுதான் பர்ஃபெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது கண்டுபிடிக்கிறதும். இதோட முன்னாடி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இமீடியட்டாக எடுத்து நம்ம அந்த டின்னில் போட்டுடலாம். போட்டுட்டு இது செட் ஆகிறதுக்கு ஒரு 5 மணி நேரமாக தான் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் இது நல்லா செட் ஆகி வரும். இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பேச்சுலால் நெய் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் டைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளே வந்து நல்லா இறுக்கமாக அதே சமயம் கொஞ்சம் நல்லா செட் ஆகி வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம். ஒரு 5 மணி நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாயிருச்சு. அதோட ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கெட்டியாக தான் இருக்கும். நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி தேவையான பீஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து இதை கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இது சொல்லவே வார்த்தை இல்லை, அந்த அளவு சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோத்துக்கு சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல மொறுன்னு நல்லா கிரஞ்சியாக இருக்கக்கூடிய வர்க்கி பொரி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பேக்கரிகளில் நம்ம கண்டிப்பாக அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். வீட்டில் ரொம்ப கிரஞ்சியாக ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணியும் வைக்க முடியும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியாக 2 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவில் பண்ணும்போது நல்ல க்ரன்ச்சினஸ்ஸாக டேஸ்ட்டாக வரும். மைதா மாவு இல்லாத பட்சத்தில் நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த நெய்யிலே பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். நம்ம வந்து கையில் பிடிக்கிற ஷேப்பில் அந்த மாவு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வந்து ஃபஸ்ட்டு கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப முக்கியம். பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கணும். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3/4 கப்பு தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி கொஞ்சமாக விட்டு கூட பிசையலாம். நம்ம ஒரே நேரத்தில் எல்லாமே தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவோட அளவை பொறுத்து தண்ணி வந்து கூட குறைய ஆயிரும். அப்படி மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து வரமாவு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சு எடுங்க. மாவோட பதம்னு பார்த்தீங்கன்னா செமி சாஃப்ட் டோக்கு இருக்கணும். அதாவது ரொம்ப கெட்டியும் இல்லாமல் ரொம்ப வந்து சாஃப்ட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாவு வந்து இந்த டைப்பில் தான் இருக்கணும். இப்போ வந்து மாவு சூப்பராக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான சைஸுக்கு பால்ஸாக எடுத்துக்கோங்க. முக்கியமாக ஒரு 7 பால்ஸ் உங்களுக்கு கிடச்சி அப்படின்னா பர்ஃபெக்டாக வர்க்கி பூரி நம்மளுக்கு சூப்பராக வரும். ஸோ அதுக்கு கணக்கு பண்ணி பால்ஸோட அளவை வந்து நீங்கள் பார்த்து இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கவுண்டர் டாப்பில் மாவு தூவிட்டு நம்ம வந்து இது சப்பாத்திக்கு எந்த மாதிரி தேய்ப்போமோ அதே மாதிரி நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாகவே தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த வர்க்கி பூரி வந்து ரொம்ப க்ரன்ச்சினஸ்ஸாக அதே சமயம் எல்லாமே சின்ன லேயர்ஸாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி தனியாக வச்சுக்கோங்க.
வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்க்கணும். இது ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் அது நிறைய லேயர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒன்று ஒன்றா நம்மளுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு சப்பாத்திக்கு மேலேயும் ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்து இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்கு மேலே நம்ம அடுத்த சப்பாத்தி வைக்கணும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போது அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இப்போ எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். இதே வர்க்கி பூரியில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி காரம் பண்ணியிருக்கோம், ஸ்வீட்டும் பண்ணலாம். அது இதை விட இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் இதே மெத்தடில் தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரமாக நம்ம அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம சப்பாத்தி தேய்க்கிறது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம ஈஸியாக ரெடி பண்ண முடிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல ரோலாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இனிமேல் நம்ம இதை வந்து தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து இதை லேசாக தேய்ச்சி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும், அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ லேஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி தான் கிடைக்கணும். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நிறைய லேஸோட நம்மளுக்கு வந்து வர்க்கி பூரி சூப்பராக வரும். இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 7 பால்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இதை வந்து லேசாக இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தேய்க்கும்போது ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது. ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து கொண்டு வந்தால் போதும், அவ்வளோதான். இப்போ இதுமாரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. லேசாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஃப்ரை பண்ணும்போது சரியாயிடும். இப்போது சூடான ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து சூடாக தான் இருக்கணும், ஆனால் போட்டதுக்கப்புறமா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். போட்ட உடனே எல்லாம் திருப்பி போட்டுறாதீங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இது பாருங்கள், நம்ம எண்ணெயில் போட்ட உடனே நிறைய லேயர்ஸ் அப்படியே வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வர்க்கி பூரி. ஈவினிங் டீக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிப்பியாக இருக்கும். இப்போது நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகவும் விட வேண்டாம், அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்காது. இந்த டைமில் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான வர்க்கி பூரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ஸோ நல்ல க்ரன்ச்சினஸ்ஸாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்க போகிறோன்னா பூண்டு கார தேன்குழல் முறுக்கு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இது மினி தேன்குழல் முறுக்கு மாதிரி நம்ம பண்ணக்கூடியது. முக்கியமாக இந்த முறுக்கை பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு வைங்க, கெட்டு போகாமல் இருக்கும். இந்த முறுக்கு ரொம்பவே கிறிஸ்பினஸ்ஸாக ரொம்பவே குயிக்காக ஈஸியாக வந்து நம்ம பண்ணி முடிக்கலாம் குறைவான பொருட்களை பயன்படுத்தி. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அது இப்போது ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு 4 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இதோட காம்பை மட்டும் இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வரமிளகாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய சீடையும் நம்ம எடுத்துடணும். அப்படி சீடை எடுக்காமல் போட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல காரமாக இருக்கும். அதனால் உள்ளே இருக்கக்கூடிய சீடை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த மிளகாவை இப்போ எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லி இருந்துச்சு அப்படின்னா அது அதிகமாகவே எடுத்துக்கோங்க, அது நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இதில் நல்லா சூடான தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு இதில் ஊற்றிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறலாம். இது ஊறிட்டுருக்க அந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம மிளகாய் ஊற வச்சோம்ல அதுவும் ஊறிடுச்சு. இது கூட ஒரு 6 பல் பூண்டு, மிளகாவும் அதில் இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இது வந்து
ஆர்டிஃபிஷியலாக அந்த முறுக்குக்கு எந்த ஒரு கலரும் கொடுக்காம நேச்சுரலான கலர் பயன்படுத்தி அது மட்டும் இல்லாமல் காரமும் பயன்படுத்தி நம்ம பண்ணக்கூடியது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம பொட்டுக்கடலை அரைச்ச மாவை ஒரு பவுலில் சேர்த்துருங்க. நீங்கள் சளிச்சிட்டு கூட சேர்க்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கணும். அரிசி மாவு நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி மாவு தான். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா சூடாக்கிட்டு ஆயில் சேர்க்கணும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நல்லா சூடு பண்ணிவிட்டு சேருங்க. சேர்த்துட்டு கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பியூரி, அதை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. அது ரொம்பவே முக்கியம். நம்ம முறுக்கு பண்ணும்போது எப்போவுமே ஆயிலோ பட்டரோ நெய்யோ ஏதோ ஒன்று நம்ம சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த முறுக்கோட ஒரு கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நான் சரியாக 1/2 கப்பு தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான டோவாக கொண்டு வரணும். நம்ம இடியாப்ப மாவு பிசைவோம்ல அந்த பக்குவத்துக்கு இருக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுங்க. இதில் சூடு தண்ணி வேணும் அப்படின்னா சூடு தண்ணி கூட ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு எடுக்கலாம். இல்லை வார்ம் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டர் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வரும். உங்களுக்கு இன்கேஸ் கொஞ்சம் நல்லா வரல, ரொம்ப ரன்னியாக நல்லா லூஸாக இருக்குது அப்படின்னா வரமாவு கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை மாவு போட்டு பண்ணிங்க அப்படின்னாலும் ஒரு டேபிள் ஸ்பூன். ரொம்ப சூப்பராக முறுக்கு புளிகிறதுக்கும் வரும். அதே சமயம் போட்டு எடுக்கும்போது கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கடலை மாவு இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா உளுந்து மாவு கூட நீங்கள் போடலாம். இப்போது நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நான் இந்த மாதிரி தேன்குழல் அச்சு முறுக்கு தான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே நம்ம இப்போ மாவை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு இமீடியட்டாக பிழிஞ்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி பிழிஞ்சு வைக்கும்போது ஒரே நேரத்தில் ஒரு 10லேருந்து 20 முறுக்கு மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் ஈஸியாக. அதுக்கப்புறமா தேவைப்படும் போது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது ஒரு ஈஸி மெத்தட். இல்லை அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய முறுக்கு வீடியோஸில் போட்டிருப்பேன். நம்ம கரண்டி, தோசை தவா கரண்டியில் பேக் சைடில் பிழிஞ்சு விட்டுட்டு டேரெக்டாக நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா சின்ன தட்டு மாதிரி எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதையும் அப்படியே டேரெக்டாக எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு தோசை தவாவில் லேசாக எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். அப்படியே நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். எண்ணெயோட சூடுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஹை சூடில் தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் போட்டதுக்கப்புறமா மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெளியே எடுக்கலாம். இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் மொத்தத்துலேயே நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறமா நம்ம முறுக்க வெளியே எடுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். இல்லை அப்படின்னா உள்ளே வேகாமல் இருக்கும். அது சாப்பிட நல்லா இருக்காது. நம்ம வச்சு சாப்பிட முடியாது. உடனே கெட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்துடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு. இதோட கலர் பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலாக ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கெல்லாம் இந்த கலரை பார்த்தாலே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இதில் நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான கலரும் சேர்க்கலை. இப்போது எல்லா முறுக்கையுமே வெளியே எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ரொம்ப மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.